Glossary. Rambling, wandering. Rambling means walking for pleasure. உல்லாசமாக நடந்து செல்ல ஏற்ற காலம். Sprout, முளை விடுவது. When seeds begin to grow, small plants. சின்ன செடிகள் முளைத்து வருவது. Okay. Spectacular, eye catching. Spectacular, கண்ணை கவர்வது. Beckon, to signal with your hands to ask the person to come closer or follow. Beckon means அழைப்பது. To signals with your hands to ask the person to come closer or follow. இந்த லெசன் படிக்கும்போது தெரியும். ஒன்னா அந்த தாவரம் அந்த மரம் அவனை ரகசியமாக அழைப்பது போல அவனுக்கு அது இருந்ததாம். அப்படி Ruskin Bond is an award-winning Indian author of more than 500 books. Ruskin Bond இந்திய எழுத்தாளர். 500க்கு மேற்பட்ட நாவல்களை எழுதியுள்ளார், புக்ஸ் எழுதியுள்ளார். ஷார்ட் ஸ்டோரிஸ், சிறுகதைகள். எஸ்ஏஸ் அண்ட் நாவல்ஸ், பெரிய கதைகள். நாவல்ஸ்னா தொடர் கதைகள். He writes poetry and books for children as well as adult. சிறியவர்கள் முதல் சின்ன குழந்தைகள் முதல் பெரியவங்களுக்கு வரைக்கும் உள்ள புக்ஸ் எல்லாம் எழுதியிருக்காரு. போய்ட்ரி, கவிதையும் எழுதியிருக்காரு. He lives with his adopted family in Lander in Mussoorie, India. He was awarded at the Padma Shri in 1999 and Padma Bhushan in 2014. பத்மஸ்ரீ விருது 1999ல வாங்கியிருக்காரு, பத்மபூஷன் 2014ல வாங்கியிருக்காரு. Some years later, I returned to Dehradun. கொஞ்சம் வருஷம் கழிச்சு என்ன செய்துட்டாங்க, டெராடூனுக்கு வந்துட்டாங்க. ஆஃப்டர் ஃபர்ஸ்ட் விசிட்டிங் த ஓல்டு காஸ்ட், முதல்ல அவங்க பழைய வீடை சந்திக்க போனாங்க. இட் ஹேடின்ட் சேஞ்ச் மஸ்ட், அது எந்தவித மாற்றமும் இல்லாமல் காணப்பட்டது. ஐ வாக் அவுட் ஆஃப் டவுன் டுவேர்ட்ஸ் த ரிவர் பெட், அப்புறம் ரிவர் பெட் ஆற்றுப்படுக்கைக்கு நடந்து போயிட்டு இருந்தான். It was February, அது பிப்ரவரி மாதம். as I looked across the dry water course, அப்போ வறண்ட நேரம், மழைக்காலம் இல்லை, வறண்ட நேரம். My eye was immediately caught by the spectacular red blooms of the coral blossom. அப்படின்னா அந்த நேரத்தில் கண்ணை கவரக்கூடிய பூக்கள், சிவந்த அந்த பிளாசம் அவனு கண்ணில் பட்டது. இன் கன்ஸ்ட்ரக்ட் with the dry river bed, the island was a small green paradise. அந்த நேரம் அந்த ட்ரை லேண்டாக இருந்ததுக்கு அப்புறமா அந்த இடம் ரிவர் பெட் ரொம்ப பச்சை பசையிலன்னா காணப்பட்டது. த ஐலண்ட் வாஸ் எ ஸ்மால் கிரீன் பாரடைஸ், அது பச்சை பசையிலன்னா சொர்க்கம் போல காணப்பட்டது. When I bent up to the trees, I noticed that some squirrels were living in them and a girl quail. I noticed that some squirrels were living in and a quail, a crow pleasant, challenged me with a mellow, who are you, who are you? அப்போ கண்ணில் இந்த அணில் ஓடியது குயில் க்ரோ பிளசன்ட் மீன்ஸு வான்கோழி. சேலஞ்ச் மீ வித் எ மெலோ, ஹூ ஆர் யூ, ஹூ ஆர் யூ, அதெல்லாம் அங்கே இருந்துட்டு அவன்கிட்ட மெல்லிய குரலில் ஹூ ஆர் யூ, ஹூ ஆர் யூ அப்படின்னு சவால் விடுறது மாதிரி அவனுக்கு பார்வைக்கு பட்டது. பட் த ட்ரீஸ் சீம்ட் டு நோ மீ. தே whispered among themselves and beckoned me nearer. But the trees seemed to know me. They whispered among themselves and beckoned me nearer. ஆனால் அந்த மரங்களுக்கு என்ன தெரிஞ்சது போல தோன்றியது, அந்த மரங்களுக்கு என்ன தெரிஞ்சது மாதிரி இருந்திருக்கு. அவை தமக்குள் அதுகளுக்குள்ளாலேயே ரகசியமாக பேசிக்கொள்வது போல அவன் சிந்திக்கிறான். And looking around, I noticed that other small trees, wild plants and grasses and
sprung up under their protection. அவன் அந்த இது எல்லாமே என்ன அவனை தெரிஞ்சது மாதிரி இருந்தது. அது என்ன செய்யுதான், எல்லா மரங்கள் செடிகள் எல்லாம் என்னது அவனை பக்கத்துல வரும்படி சைகை செய்து கூப்பிட்டது மாதிரி அவன் நினைக்கிறான். சிறிய செடிகளும் காட்டு செடிகளும் எல்லாமே அங்க முளைச்சிருப்போ தெரிஞ்சு அதெல்லாமே இவனை சைகை மூலம் பக்கத்துல வா அப்படின்னு சொன்னது மாதிரி அவன் ஃபீல் பண்றான். Yes, the trees we had plants long ago had multiplied. ஆமா, அது நீண்ட காலத்துக்கு முன்னாலேயே இது நாங்க நட்டு வச்ச செடி தான் அப்படின்னு நான் சொல்றேன். They were walked again. அது இனி நடக்கும், அதால நடக்க முடியும். In one small corner of the world, grandfather dreams had come true. அவை மீண்டும் என்ன செய்யும், நடக்கும். அப்போ உலகில் ஒரு மூலையில நம்ம தாத்தாக கனவு நிறைவேற போகுது அப்படின்னு என்ன செய்ய கிராண்ட்சன் சொல்றான். ஓகே ஓகே ஸ்டூடெண்ட்ஸ். Why does the writer think that the people tree is the great show up even when there is no breeze? Their broad chest, slim waist, leaves will spin like tops, determined to attract your attention and invite you into the shade. Why did the author help his grandfather plant tree? The thought of the plant without trees became a sort of nightmare to the author, and so he helped his grandfather in his trees planting with greater enthusiasm. What made grandfather plant saplings on the rocky island? There was a mango tree on the island, so grandfather planted sapling there. Describe what the author saw when he went back to the island. When he went back to the island, the author noticed smaller trees, wild plants and grasses had sprung up under their protection. The trees they had planted long ago had multiplied. Okay students, thank you.